வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா மாதத்தில் வைத்து எங்களோட ஆசீர்வதிக்கும் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரை. நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா முன்னாடி மணமகளிலே அப்பா மணமகளினோட ஆசீர்வதித்து நல்லபடியாக வாழ அவங்களோட ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நாம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தனாகி நமக்கு ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 தேவனோட நல்ல பிதா. இந்த நேரத்தில் நம்ம ஆராதனையோடு இந்த திருமணத்தை நடத்த போகிறோம். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரபு அவர்கள் ரேமா பெத்தீஜ் சபையுடைய சீனியர் பாஸ்டர் நம்மை ஆராதனைக்குள்ள நடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நம்மளும் தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு யார் வரணுன்றது முக்கியம் அல்ல, கல்யாணத்துக்கு கடவுள் வரணும். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த அருமையான கல்யாணத்தில் ஆண்டவர் வரும்படியா நாம் அவரை அழைக்கிறோம். சாகையால் உங்களுக்கு லிரிக்ஸ் போடுவாங்க. அந்த லிரிக்ஸில் ஒரு சாங் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். இவர்களை எத்தனை பேரும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீங்க? ஒரு கையை எசச்சு காட்டுங்க. யாரெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்கிறேன், பிளஸ் பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டோம். ஆமென். சாகையால் உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி உன்னை நிலை நிறுத்துவார். வாழ்க்கையில் குடும்பம் என்று சொல்லும்போது அநேக போராட்டங்கள், அநேக உபத்திரவங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள், இல்லை பல துயரங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கடலில் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும்னா நமக்கு கடவுளுடைய துணை வேண்டும். யார் என்று சொன்னா அந்த திருமணத்தை, இந்த கல்யாணத்தை ஏற்படுத்தின தேவன் அந்த திருமணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகையால் எங்களோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளையில மத்தியான வேளையில தேவனை சமுத்திர சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். இந்த காலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் ஆண்டவரை வழி நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்று சொல்லுகிறது. ஆகையால் வேளையில் சொல்வோம், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், நன்றி சொல்லு. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அவருக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நல்லவர், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்ல, நன்றி பலிகள், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை நின்னிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளை
தேர்ந்தெடுத்தி உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி கர்த்தர் செய்த நன்மையாக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் சொல்லும் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீர் என்னை காக்கும் தெய்வம் நீர் நல்ல கரங்களை தட்டி பாருங்க இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே எல்லாரும் சொல்லுமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் சொல்லுமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசுராஜன் பலனானி இயேசுராஜன் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசுராஜன் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே அவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க ஆராதனை உங்க நாமத்திற்கே ஆராதனை நீரே ஆராதனைக்குரியவர் ஆராதனைக்குரியவர் உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து உம்மை புகழ்ந்து எல்லாரும் சொல்லுவோம் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜா நீ செய்த
என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லாம் கடைசியாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க, எல்லாரும் வாழ்க, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, எல்லாரும் தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, உன்னை தேடி வந்து நீண்டவரே, தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து நீண்டவரே, தினமும் உமக்கே மகிமை, ஐயா வாழ்க, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, எல்லாரும் அப்படியே சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, கடைசியா சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஓ ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவருக்கு எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Thank you Jesus, we love you. இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்தும்படியாய் பிரதர் நாராயண் அவர்கள் முன்னுக்கு கடந்து வந்து உங்களை வரவேற்கும்படியாய் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் நாராயண் இருக்கிறீங்களா? சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எல்லா ஆராதனை நடத்திருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆமென். அம்மா இல்லையா? சொல்லுங்க. ஏன் மௌனமா இருக்கு? அம்மா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். இது ஏசப்பாவோட வீடு. ஆமென். எப்படி? சமூகத்தில் வந்து எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கணும். சரி, வந்திருக்கிறோம். விசேஷமா பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அவரை வாழ்த்தி வர வைக்கிறேன். வந்திருக்கிற மணமகளை வாழ்த்தி வர வைக்கிறோம். அதே போல மணமகன் குடும்பத்தை அன்பா வர வைக்கிறோம். மணமகள் குடும்பத்தை அன்பா வர வைக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நாமம் மற்றும் மையப்படட்டும். இப்பொழுது நம்ம வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒருவேளை தமிழ் படிக்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? இங்க தமிழ் பைபிள் படிக்கிறதுக்கு தெரியுமா அப்படின்னா பின்னாடி யாருன்னா இருக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர் வாங்க முடியும். நேரத்தில் சங்கீதம் 127 128 நம்ம வாசிக்க போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட என்ன வேறு லாங்குவேஜ் இருந்தால் கூட நீங்கள் பைபிள் திறந்து எடுத்து வச்சுக்கலாம். சிஸ்டர் முன்பு கடந்து வந்து சங்கீதம் 127 128 வாசிக்குவாங்க. தயவு செய்து அந்த வசனங்களை கவனத்தோடு கேளுங்க. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை கவராராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா.
அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பாலவன் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பப்படுகிற துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். Thank you sister. ஓகே, இந்த நேரத்தில் நம்ம அடுத்தபடியாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த மெசேஜ் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிற நேரத்தில் உங்கள் ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை சைலண்ட் மோடில் போடுங்க. தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. ஆமென். கணவன் மனைவி என்ற உறவு அது மனுஷனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. அதை எப்படி நம்ம காத்துக்கொள்ளணும், அது தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். ஆமென். கன்னடாவில் ஒரு காதை சொல்லுவாங்க, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳ ಉಂಡು ಮಲ್ಗೋ ತನಕன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳ சாயோ தனக்கா ஆச்சுங்களா? அதனால இந்த சாயோ தனக்கா நம்ம ಗಂಡ ಹೆಂಡತಿ சம்பந்தம் எப்படி இருக்கணும், எப்படி காத்துக்கொள்ளணும் தான் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களை கட்டக்கூடிய ஒரே ஒரு கர்த்தர் நம்ம ஆண்டவராக இயேசு நம்ம மத்தியில் பேச போகிறார். ஆமென். அதுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் பிரதர் பாபு அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம இடத்துல கடந்து வந்து ஜெபிக்க போகிறார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ, 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 ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಅದ್ಭುತ ಸ್ವರೂಪನೇ, ಆಲೋಚನೆ ಕರ್ತನೆ, ನಿಮಗೆ ಕೋಟಾನಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇದು ಸ್ವಾಮಿ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಈ ಕುಟುಂಬವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಮನುಷ್ಯನು ಕೂಡಿಸುವುದು ಒಂದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನೀನು ಕೂಡಿಸುವುದು ಶಾಶ್ವತವಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರೇ ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಈ ವಿವಾಹವನ್ನು ನೀವು ಹಸದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ, ಬಂದಿರೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಬಂದಿರೋ ಮಕ್ಕಳೆಲ್ಲರನ್ನು ಸ್ವಾಮಿ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಬೋಧಕರ ಮುಖಾಂತರ ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಯಾವ ವಚನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೋ ಸ್ವಾಮಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ನಮಗೂ ಸ್ವಾಮಿ ಆ ವಚನದ ಮುಖಾಂತರ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ದೇವರ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತೆ ನಮಗೆ ಕೃಪೆ ಮಾಡುತ್ತೆ ದೇವರೇ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇದು ಸ್ವಾಮಿ, ಬೋಧಕರ ಮುಖಾಂತರ ಬರುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಹಾಗೆ ನಡೆಯುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡೋದು ಸ್ವಾಮಿ. ಮಿಕ್ಕ ಸಮಯ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಪ್ರಾರಂಭದಿಂದ ಮುಕ್ತಾಯದವರೆಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿನ್ನ ದಯೆ, ನಿನ್ನ ಐಶ್ವರ್ಯ, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡಿರಬೇಕಾಗಿ ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த திருமணத்தில் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ சந்தர் மகள் துளசி இந்த பரிசுத்த விவாகம் இந்த நாளில் கொஞ்சம் மானிட்டர் மட்டும் கொடுங்க. இந்த நாளில் திருமணத்திற்கென்று வந்திருக்கிறீர்கள். மிக முக்கியமாக நீங்கள் தான் ரொம்ப முக்கியமாக கேட்கணும். ஆமென். அப்புறம் அடுத்த வாரம் கேட்பேன், என்ன பிரசங்கம் பண்ணீங்க. இந்த கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணுறது தான் பெரிய சவால் எங்களுக்கு. ஆமென். எல்லாம் ரொம்ப பிஸியாக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த வார்த்தைகள் வெறும் திருமணம் செய்து கொள்ளுகிற இவர்களுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற எல்லாருக்கும் தான். ஏன்னா கல்யாணம், குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய ஐடியா கிடையாது. குடும்பம், ஒரு கல்யாணம், ஒரு ஃபேமிலி அப்படின்றது நம்ம எல்லாரையும் படைத்த தேவன் அவருடைய திட்டங்கள், அவருடைய திட்டங்கள். அவன் ஒரு வாட்ச், ஒரு HMT வாட்ச் ரிப்பேர்னா எல்லார்ட்டையும் கொடுக்கறத விட HMT கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்தோம்னா கேரண்டியாக நமக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் அதனுடைய மேனுஃபேக்சரர், அதை உருவாக்கினவர்கள். அவங்க இந்த குடும்பத்துக்கு என்ன வேண்டும் என்பதை தான் நாம் இப்போ வாசித்தோம். 127வது சங்கீதத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கடவுள்
நம்மை உண்டாக்கின கடவுள் ஒரு குடும்பத்தை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறதுக்கு மனுஷன் எடுக்கிற எல்லா பிரயாசம் விருதா. நீங்கெல்லாம் கல்யாணம்னா வேல்யூவே இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே, கல்யாணம்னா உடனே 4 நாள் கூட வாழல. போன அதிகமான ஜனங்களை கூப்பிடல, இருந்தாலும் 9 லட்சம் செலவு பண்ணாங்க சில கல்யாணம். 2 நாள் கூட இல்லை. பொண்ணு பேக்கெல்லாம் எடுத்து வச்சுச்சு, அவங்க அம்மா சொல்லிச்சு நான் வந்து வாட மாட்டேன்னா வாட மாட்டேன். 2 நாள் தான், ஒரே மாசத்துல அதை எழுதி கொடுத்து வீட்டுக்கு போயிடுச்சு, தெரிஞ்சுட்டாங்க. திருமணம் என்பது ஒரு வியாபாரத்தை போல மாறிடுச்சு உலகத்துல. கல்யாணம் என்பது அப்பதற்காக அல்ல, ஒரு நல்ல அழகான குடும்பம். மதங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லா சர்ச்சும் கோயிலும் மசீதிகள் குடும்பத்தை தான் உண்டாக்குனாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த குடும்பம் தான் இந்த பூமியில அழகா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். குடும்பம் என்பது ஆசீர்வாதம், பொக்கிஷம். என்ன அப்படின்னா குடும்பம் தான். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியுறதில்லை. குடும்பம் இருக்கிறவர்களும் அதோட வேல்யூ தெரியும். ஆனா ஒருவரை இழக்கும் போதுதான் உட்கார்ந்து மாசக்கணக்கில் அழுவாங்க. ஐயோ போயிட்டாங்களே. இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கும்போது கடவுள் கொடுக்கிற இந்த குடும்பம், இன்னைக்கு புதுசா இந்த குடும்பம் இன்னைக்கு இணைய போறீங்க. ஆமே. ஆக இந்த வாசலான ஃபேமிலி லைஃப் இந்த பூமியில லீட் பண்ணலாம். அல்லேலூயா. பணம் நம்மளுக்கு கை கொடுத்துரும், நம்ம சரீரம் நம்மளுக்கு கை கொடுக்கும். எப்போ எதுக்கு இன்னைக்கு அழகா இருக்கிறீங்க, 2 பேரும் அழகா உட்காந்துக்கிறீங்க, நாளைக்கு இந்த அழகு அப்படியே கண்டினியூ ஆகுமா தெரியாது. ஆனாலும் எக்ஸ்சேஞ்ச் மேல வரையிலும் ஃபிக்ஸ் ஆன்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு கடைசியில கேட்கிறோம். இன்னைக்கு கூட வாங்கன்னா போயிடலாம். ஆனா தீர்மானம் மட்டும் இல்ல, நாங்க கல்யாணம் பண்றோன்னு ரெஜிஸ்டர் எல்லாம் வந்துக்கிறோம். ரெஜிஸ்டர் பண்றோம்னா கடைசி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கிடையாது. இதுல எல்லாத்துலயும் உலகத்துல எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எந்த வண்டினா வாங்க, எந்த ஃப்ரீ, அந்த மாதிரி. அதை விட டாப்பா எத்தனை ஐஸ்வர்யம் வந்தாலும் உனக்கு யார்தான் ஐஸ்வர்ய ராய். அது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடணும். குடும்பம் என்பது முகத்துல பாக்குற அழகு இல்லை. இன்னைக்கு அதுதான் ரொம்ப தப்பு பண்றாங்க. அழகை பார்த்து, பணத்தை பார்த்து, வசதிகளை பார்த்து, இல்ல அவனுக்கு பணம் இருக்குதுன்னா அவன் எப்படியாப்பட்டவன் தான் பிடிச்சு கட்டி விட்டுறாங்க. அவன் குடிக்காரன் கொடுங்க, அதெல்லாம் இல்லாதையா, யார் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறான். எவங்க வீட்டுல இல்லைங்க நடுங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நரக வேதனை. குடும்பம் என்பது அப்படியே இல்லை. குடும்பம் என்பதை கடவுள் ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் வேதம் சொல்லுது, ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமேனால் கடவுள் கட்ட வேணும். கடவுள் கட்டணும்னா நம்ம கடவுள் கையில கொடுக்கணும். ஆமே. கடவுள் மனுஷனை படைத்தார். ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேரும் படைச்சார். கணவன் மனைவியா படிச்சு அவங்க சொன்ன தனிமையா இருக்குது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஒரு மனைவி ஏற்படுத்தி கொடுத்தார். ஆதாமுக்கு ஏவாள். அவங்க தான் முதல் மனுஷர்கள். உலகத்துல விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. வேதத்துல அதான் எழுதப்பட்டிருக்குது. அவங்க மூலியமா தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஆமே. அவங்க பண்ண தவறுனாலதான் இன்னைக்கு உலகம் சஃபர் பண்ணுது. அவங்க பண்ண தவறுனாலதான் இன்னைக்கு உலகமே நாமெல்லாம் தவிக்கிறோம். நாம செஞ்ச பாவம் இல்ல, அன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு போன வம்புதான் இன்னைக்கு உலகமே தவிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு கடவுள் சொன்னாரு, நீங்க 2 பேர் மட்டும் தனியா வாழணும்னு விரும்பாதீங்க, உங்க கூட நான் இருக்க விரும்புறேன், என்னை கூட வச்சுக்கங்க, நான் கூடவே இருப்பேன். ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது. ஆமீன். எதனா நடத்திடலாம், ஒரு குடும்பத்தை நடத்தணுன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் பெருசா சொல்றாங்க, கல்யாணம் ஆகலாம் பெரிய கட்ட பிரம்மாச்சாரி. அவருக்கு என்னங்க தெரியும் கஷ்டம்? கல்யாணம் ஆகிற உங்களுக்கு தான் தெரியும், கல்யாணம் ஆகிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? தாடி விட்டுட்டு இல்லையா, அவர் கல்யாணம் ஆகணும்னா பெரிய சாதனை. அதெல்லாம் ஒரு சாதனை கிடையாதுங்க. ஒரு குடும்பத்தை மனைவியை கட்டி மனைவி கணவனை கண்ட்ரோல், கணவனை கையாள தெரியணும், மனைவிக்கு கணவனை கையாள தெரியணும். அதுக்கு பிறகு 2 பிள்ளைங்க வரும், அதுங்களை இவங்க கையாள தெரியணும், இவங்களை அவங்களுக்கு கையாள தெரியணும். இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் போயிட்டே இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கடவுள் சொன்னாரு என்ன கூட வச்சுக்கங்க, நான் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் செஞ்சு தரேன். சமாதானம். மனுஷனுக்கு பணம் இல்லை முக்கியம், இன்னைக்கு சமாதானம் முக்கியம், சந்தோஷம் முக்கியம். இல்ல கல்யாணம் என்பது சரீரத்தோடு ஒட்டு போகக்கூடியதல்ல, 2 இருதயங்களோடு ஒட்டு போகக்கூடிய காரியம். 2 இருதயம் ஒத்து போயிருச்சுன்னா அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணும். அழகு அப்படின்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா கல்யாணம்ன்றது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணி கொடுத்தார் மனுஷனுக்கு.
ஆனா மனுஷன் முதல்ல என்ன பண்ண தெரியுமா, தன்னை உண்டாக்கின கடவுளை வெளியே தள்ளிட்டான். சாமி நீங்க கிளம்புங்க, நான் என் மனைவியை பார்த்துக்கிறேன், என் கணவனை நான் பார்த்துக்கிறேன், கடவுளை வெளியே தள்ளிட்டாங்க. அன்னைக்கு தள்ளாங்க குடும்பத்துல இருந்து கடவுளை. இன்னைக்கு வரல சஃபர் பண்ணுது உலகம். இன்னைக்கு வரல. அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டலன்னா அதை கட்டுகிறதுக்கு படுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அவன் அதிகாலையில் எழுந்துறான், 4 மணிக்கு 3 மணிக்கு எழும்புறான். ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு ஓடுது. மனுஷனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை. சில பேருக்கெல்லாம் பணம் இருக்குது, வருமானம் இருக்கு, ஆனா உட்கார்ந்து அனுபவிக்க என்ன இல்லை, நிம்மதி இல்லை. இல்லைங்களா? 40 வயசு ஆனோன்னு இப்ப என்ன சொல்றான் மனுஷன், 40 ஆனோன்னு சுகர் வருதுன்றான், பிபி வருதுன்றான், அப்புறம் என்னென்ன வருதுன்றாங்க. அப்புறம் அவன் சந்தோஷமே கெட்டு போகுது. அதான் கடவுள் சொல்றாரு, என் வசனங்களை கேட்டு அதன்படி செய்ய உங்களுக்கு யாருக்கு மனம் இருக்குதோ உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். கடவுள் வேணும் பெரிய, கடவுளுக்கு ஒரு மதம் கிடையாது. ஆமென். கடவுளுக்கு there is no religion in God. God doesn't like religion. கடவுளுக்கு ஒரு மதத்தை விரும்பல. ஆமென். இன்னைக்கு சர்ச்சில் நடக்கிறதுனால இது கிறிஸ்டியன் கல்யாணம் நினைக்காதீங்க, இது கடவுள் ஏற்படுத்தி இருக்கிற கல்யாணம். ஆமென். இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டதல்ல. கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க அவருடைய பிரசனம் இங்க இருக்கிறது. அவருடைய கல்யாணம் என்று சொல்லும் போது கடவுள் சொல்றாரு, நீங்களா கட்டிக்க நினைக்காதீங்க, அதனாலதான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்றீங்க, என்ன கூட வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்தீர்களேனால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு மேனுவல் புக்கு கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் அதை பார்த்ததே கிடையாது இல்லைங்களா? மேனுவல் புக்கு கொடுப்பாங்க, நீங்க என்னன்னா வாங்குங்க, ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க. அதை யாரும் படிச்சு பார்க்கறதே கிடையாது. அதை தூக்கி எங்கே போட்டிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, மொபைல் எது வாங்கினாலும் ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க. ஏன்னா அதை படிச்சாதான் அந்த பொருளை எப்படி கையாளணும் நமக்கு தெரியும். மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மேனுவல் நமக்கு அந்த பொருள் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்திருக்கும், அதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தக்கூடாது, இப்படி உபயோகப்படுத்தினா என்ன ஆகும், அப்படி செய்ய இதெல்லாமே அதுல இருக்கும். ஆனா அது எதுவுமே அவன் யோசிக்காம அது கெட்டு போன பிறகு அது மேனுவல்ல தேடுவான். சில பேர் கெட்டு போனா கூட தேடுறது இல்லை மேனுவல், உடனே தூக்கிட்டு போய் கூகுள் இன்னைக்கு ஈஸியா இருக்குதுல்ல, கூகுள் ஆன்லைன்ல போயிட்டு யார் கொண்டு ரிப்பேர் பண்ணுவாங்க, அவன் யாருன்னு கூட தெரியாது, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவன் இருக்கிறதையும் கெடுத்து விட்டு. ஆமாம். எங்க காரு ரிப்பேர் ஆகி, சரி ரிப்பேர்னா ஒரு சவுண்ட் வந்துருந்துச்சுன்னு கொண்டு போய் மெக்கானிக் கிட்ட கொடுத்தேன். அந்த மெக்கானிக் என்ன பண்ணா, இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7000 ரூபாய் செலவு வச்சான். சரி செய்ய வச்சுட்டு வெளியே எடுத்துட்டு வந்தா வேற எதையும் செஞ்சான். ஆனா நான் எதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அது சரியாகுது. அப்புறம் திரும்பியும் கொண்டு போய் விட்டோம்னு அவன் சொன்னாங்க, சார் இது கியர் பாக்ஸ்ல ப்ராப்ளம் போலகுது, கியர் பாக்ஸ்ல கை வச்சாதான் வேலை முடியும்னா. சரி அதையும் செய்யன்னு சொன்னா அதுக்கும் ஒரு இவ்வளவு பணத்தை செலவிச்சான். அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வெளியே கொண்டாந்துட்டு ஓட்டுறேன். ஆனா நான் எதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னு அது ரெடி ஆகும். அந்த சவுண்ட் அப்படித்தாங்க. ஏன்னா நான் விட்டது எங்க கம்பெனில இல்ல, நான் விட்டது வேற ஒருத்தர்கிட்ட. பணங்கள் நிறைய செலவிட்டாலும் எந்த பிரச்சனைக்கு கொண்டு போய் நான் காரை விட்டனோ அது பிரச்சனை சரியாகல. வாழ்க்கை அப்படிதாங்க. நமக்கு நம்ம பிரச்சனையை சரி பண்ண ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர் மனிதனுக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த கடவுள். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, உலகத்தில் அழகான குடும்பங்களை ஸ்தாபித்து அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிறைவை கொடுத்து வாழ வைக்கும்படியாய் கடவுள் வந்தார். நல்ல 128ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கை பாக்கியம். நமக்கு உலகத்துல என்ன சொல்றோம், நிறைய பணம் இருந்துட்டா பாக்கியவான் என்றோம், நிறைய படிச்சுட்டா பாக்கியவான் என்றோம். ஆமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல பையனை நல்லா படிக்க வச்சாங்க, பெரிய டபுள் கிராஜுவேட். அந்த ஆளு அவங்க பையனை படிக்க வச்சாங்க, டபுள் கிராஜுவேட் எல்லாம் படிக்க வச்சு பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். அமெரிக்காவுக்கு போனோன்னு இவங்க நினைச்சாங்க எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு, எங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, இனிமே எங்க பையனுக்கு எவ்வளவு சம்பளம், 7 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. எவ்வளவுங்க? 7 lakhs. அவங்க சொன்னாங்க இனிமே எங்களுக்கு கஷ்டமே கிடையாது, ஏன்னா ஒரு பையன் தான். அதனால எங்க பையன் இப்ப எங்க போயிட்டான், அமெரிக்காவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க எல்லாம் ஃபுல் பெரிய எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் குடும்பமா சொல்லி
ஒரே மாசத்துக்குள்ள போன் வருது அமெரிக்கால இருந்து, உடனே நீங்க வாங்க அமெரிக்காக்கு அப்படின்னு. உடனே இவங்க போனாங்க. போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க, உங்க மகன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, கீழே விழுந்தாரு, நரம்பு எதுவுமே வேலை செய்யல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. ஆமே, இந்த மாதிரி நிலைமை அந்த மனுஷனுக்கு. அவருக்கு கனவே இடிஞ்சு போச்சு. நினைச்சாரு 7 லட்சம் பணம் சம்பளம் வரும், எங்க குடும்பம் நல்லா ஆயிரும், எங்க குடும்பம் நல்லா பெரிய லெவல்ல வந்துடும் நினைச்சாங்க. பிரெயினே ஒர்க் ஆகல. அவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழும்போது மனுஷனுக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும், என்ன போராட்டம் வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா அதை தெரிந்தவர் ஒரு உண்டு. அவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் அந்த குடும்பங்களை, அந்த குடும்பத்தின் காரியங்களை பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தோடு இருந்த அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் கடவுள் சொல்றாரு, நீ வாழ்ற வாழ்க்கையில யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, உன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு பயந்து நீ பூமியில வாழும் போது நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பேய்க்கு கூட பயப்படுறான், ஏங்க நாய்க்கு கூட பயப்படுறான் மனுஷன், கடவுளுக்கு மட்டும் பயப்பட மாட்டேன்றான். நாய்க்கு கூட பயப்படுறான், ஒரு தெரு பக்கம் போறதே இல்லாம. ஆனா ஆண்டவர் இதை செய்யாதனா அதை தான் செய்யறான், இங்க போவாதனா அங்கதான் போறான், இல்ல அதை பேசாதனா அதான் பேசுறான். ஒரு பக்கம் நாய் இருக்குது, சும்மாவே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு. நாய்கள் இதே எச்சரிக்கை, நாய் இருக்கு எச்சரிக்கை. அந்த வீட்டுக்குள்ளவே நுழைய மாட்டான். அதுல நாய் இருக்குதான்னு கூட அவனுக்கு தெரியாது. எப்போ ஒரு காலத்துல இருந்துக்கும் செத்து போயிட்டு நாய், ஆனா போர்டு மட்டும் அப்படியே இருக்கும். ஆனா உள்ள போகிறோம். கடவுளுடைய கையில கொடுத்து இந்த திருமணத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை குறித்து யோசிங்க. இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமா இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ற கொஞ்ச கால வாழ்க்கை உங்களை உண்டாக்கின தெய்வத்தினிடத்திலே உங்களுடைய கரங்களில், அவருடைய கரங்களிலே வைத்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்க வாழ்க்கை நிரந்தரமாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய நாமம் இயேசு. அவர் நித்திய நிரந்தரமாய் உன்னை காக்க வல்லமை உள்ளவர். உன் பாவங்களை மன்னிக்க, உன் சாபங்களை தீர்க்க, எத்தனை காரியங்கள் வந்தாலும் எல்லா புயல்களையும் அகற்றி உடைய வாழ வைக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்துல எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். திருமண காரியங்களை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you, Jesus. We love your name, O God. We worship your name, O Jesus. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். Jesus, thank you. எல்லா கண்களையும் இயேசப்பா, எங்கேசப்பா, எனக்கெல்லாமே நீரா, எங்கேசப்பா, என் சுவாசமே நீர்தானப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாதே உந்தன் நேசமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் மாறாதே உந்தன் நேசமே. ஏசப்பா, எங்கேசப்பா, எனக்கெல்லாமே நீர்தானப்பா. சொல்லுவோமா? ஏசப்பா, விலகாது உந்தன் ஆசமே. ஏசப்பா, எங்கேசப்பா, எனக்கெல்லாமே நீர்தானப்பா. இந்த கண்பான தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. It's not a religion. It's a reality and relationship with you and your God. கடவுளுக்கு உனக்கு கடவுள், உனக்கு உயிர் கொடுத்த கடவுள், இந்த பூமியில உன்னை அனுப்பின கடவுள், மீண்டும் நீ இந்த உலகத்தை விட்டு போய் இருக்கக்கூடிய கடவுள் அவர்தான். இந்த பூமியில வாழும்போது அவரோடு கூட நீங்கள் உங்க வாழ்க்கை வேண்டாம். ஆபத்து நிரம்பி இருக்கிற உலகம்,
அபாயங்கள் நிரம்பி இருக்கிற உலகம். உன்னை பத்திரமாய் காத்துக்கொள்ள ஆண்டவருடைய கொடுங்கள். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. உங்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர். அவர்தான் உங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களுக்கு ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவனை தந்து காக்க வல்லமை உள்ளவர். அவருக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தீங்கன்னா அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து கடைசி மட்டும் காத்துக்கொள்வார். பரலோக பிதாவை, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில வாய்க்கூட நாங்கள் இந்த திருமணத்தினுடைய கரங்களில் வைக்கிறோம். கர்த்தர் நீர் இதை ஆசீர்வதித்து இந்த திருமணத்தின் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். மீதியுள்ள காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எழுப்பி நில்லுங்க. நீங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. நம்ம மிக முக்கியமான ஒரு காரியம் ஜெபிக்கவும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கவனிங்க நல்லா, ரொம்ப முக்கியமானது. திருமணம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூரின் கல்யாணத்தில் நடந்த அங்கே அவர் சென்று முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல், திருமணத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணாமல், திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதிலே கொண்டு பயபக்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவநாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்க வேண்டும். மாத்திரமல்ல, அன்பையும் ஆதரவையும் ஒருவருக்கொருவர் பெற வேண்டிய விதத்தில் பெற்று பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடைவோம். திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒருவருக்கொருவர் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் கடைசி வரையிலும் அன்பை ஒருவர் மேல் ஒருவர் காத்துக்கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதுமாய்க்குள்ள மிக முக்கியமான நேரம். அப்பு அண்ட் துளசி, நல்ல கவனிங்கள். சபையார் இவர்களை கேட்கறதுக்கு முன்னால சபை உங்களை பார்த்து கேட்கிறேன். பெற்றோர்கள், குடும்பத்தார், சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இவர்கள் இருவரும் இந்த திருமணத்திலே ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு தேசத்தின் சட்டத்தின்படியோ அல்லது ஒழுங்கின்படியோ, சபையின் ஒழுங்கின்படியோ ஏதாகிலும் தடை இருக்குமே ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது கரெக்ட் இல்லை, சரியில்லை, சட்டத்தின்படி குற்றம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எழுத்தின் பூர்வமாய் இப்பொழுது அதை தெரிவிக்கலாம். யாரும் இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. நீங்கள் அமைதியா இருப்பதை நாங்கள் சம்மதத்துக்கு அடையாளமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, சரி. அதே போல மணமக்கள் உங்களை பார்த்து கேட்கிற, நீங்கள் ஒழுங்கின்படி இந்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, சும்மா பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சிட்டாங்க, அப்படி எதனா இருக்குதா? இல்லை. மைக் கொடுங்க. ஆமா, நீங்க கொடுக்குற ஸ்டேஷன் சம்மதம் இருக்கா? ஓகே, குட். ரெண்டு பேரும் சம்மதத்தை சொல்லிட்டாங்க. இப்பொழுது நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது பின்னால் அப்படியே சொல்லுங்க. அப்பு சந்தர் ஆகிய நான் கொஞ்சம் சவுண்ட் கொடுக்கமா. துளசி ஆகிய உன்னை இந்த பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான அவங்கள பார்த்து சொல்றாங்க. அங்க பாருங்க, ஆப்போசிட், ரெண்டு பேரும் ஆப்போசிட். ஓகே, அவங்கள பார்த்து நான் சொல்றது என்ன பார்த்து சொல்லாதீங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே, இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும்
அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கொடுங்க, மைக்கு அங்க கொடுங்க, நீங்க வாங்கிக்கோமா. இந்த பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மைக் வாங்கி, நீங்க வாங்கி, நான் சொல்றதை கவனிச்சுங்க. ஓகே. அப்பு சந்தராகிய நீ தேவ பிரமாணத்தின்படி தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் துளசிக்கே கணவனாய் இருப்பியா? நீங்க வாங்கிக்கமா. துளசி ஆகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? யாவரும் சாட்சியாக நிற்க அப்பு சந்தர் ஆகிய நான் துளசி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கே கூடி வந்து நிற்கும் யாவரும் சாட்சியாக நிற்க துளசி ஆகிய நான் அப்பு சந்தர் ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த திருமணத்தை உம்முடைய கரங்களில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் இணைக்கப்பட போகிற இந்த திருமண வாழ்க்கையில நீர் முன்னின்று முப்பிரு நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொன்னது போல இவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நன்மை, தேவ கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். இன்னைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில என்டராக போறாங்க ஆண்டவரே, நீங்க கூட இருந்து கடைசி மட்டும் இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அறிவிக்கிறவரும் அறிந்து கொள்வரும் ஆஸ்வதிக்கும் கர்த்தரே நிலையான அன்பிற்கும் உறுதியான
நம்பிக்கைக்கு அடையாளமான இந்த திருமகளை ஆஸ்வதிக்கிறார். தன்னுடைய வாழ்கிற நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருந்து தங்கள் வாக்கு தத்தங்களை காத்து நடக்குவதற்கு இயேசு அப்போ காலி எப்படி காட்டு இந்த தாலியை அணைந்து அதை பிடித்து என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்குண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். இந்த பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவன் சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் இதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதி அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் இனிமேல் தனிமையாய் இல்லை, இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. போராட்டங்கள் பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒன்று சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு என் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாங்க ராஜா. அது அநேகருடைய கண்கள் காண உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பா இருக்க உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த மொத்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே சமாதானம் இவர்களை பின்தொடரட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தைகளும் இவர்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி ஆசீர்வாதமான வார்த்தைகளை இவர்கள் வாயில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வன்கண்களிலிருந்து இவர்களை விடுவித்துக் கொள்வீராக. சகல ஆசீர்வாதங்களோடு நிரப்புவீராக சுவாமி. பரலோகத்தின் துவாரங்களை திறந்து ஆண்டவரே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று இந்த
நாளில் நீ நிரூபித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உண்மையே சார்ந்து நடக்க இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு அப்பா இந்த 2 பிள்ளைகளை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களை பெற்று இவர்கள் நல்ல வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். முதல் gift துளசி தன் கணவனுக்கு கொடுக்கிற குடும்ப வாழ்க்கையின் முதல் gift என்னன்னா கடவுளுடைய வார்த்தை. இதை விட ஒரு பெரிய gift உங்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது. அப்போ வாங்கிக்கங்க. அதே போல நீங்க முதல் கொடுக்கிற gift உங்க மனைவிக்கு சொல்லி கொடுங்க. என்ன சொல்றீங்க? God bless you. முதல் கல்யாணம் நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கரங்களிலே கொடுத்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி
உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும்